ஸ்டாலின் அதை வந்து கரெக்டாக நின்னாரு. நீங்கள் எப்படி நிற்கிறீங்கன்றது பல ஜனங்க பார்ப்பாங்க. நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தினா தான் நாங்கள் பணத்தை தருவோம்னு சொன்னாங்க. இவர் எழுந்து பேசினாருன்னு வச்சுக்கோங்க, அப்படிலாம் அரசமைப்பிலே கிடையாது. நாங்கள் இப்போ கோர்ட்டில் இருக்குது எங்களோட கேஸு. இந்த கேஸை முடிஞ்சிட்ட உடனே நாங்கள் மறுபடியும் எல்லாத்துக்கும் சட்ட ரீதியாக தான் தீர்வு காட்டணுமா, நீங்கள் எதுவும் சரியாக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது ஆல்ரெடி லெவலில் செய்தியாக உண்டு. இவர் ரிக்வஸ்ட் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படித்து எல்லாத்தையும் ஒரு சொன்னார் அப்படின்னா அது கூட ஒரு பெரிய செய்தியாகும். ரோட்டு பார்லிமெண்ட்டுக்கு போட்டிங்கன்னா ரோட்டு சவரில் அப்புறம் ரெண்டுக்கும் ஈக்குவல் மதிப்பு தானே இருக்குது. அப்போ ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு மேலே இன்னொன்று எப்படி வரும் சொல்கிறாங்களே. கேட்குற விதத்தில் அவர் கேட்பாரான். போடலைங்க நீ கேட்குற விதத்தில் கேட்டு உனக்கு எடப்பாடி பழனிசாமியும் உனக்கு வந்து பேச கேட்கலன்னு தான் நீ வெளில வந்தீங்க. எந்த விதமான அனுபவம் இந்த அமைச்சர்கள் தான் ஒன்றும் கிடையாது. அந்த அரசால் செய்ய முடியாத ஒன்று தான் நான் ரமேஷுக்கு சொல்கிறேன். போங்க சிதம்பரத்துக்கு, தீட்சிதர்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள், அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். அது அவங்களுக்குன்னு சொந்தம் கோட்டாட்டிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களால் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும் பாருங்கள். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்காக என்ன கொண்டாந்துருக்காரு. நீங்கள் பேசாட்டி அரசியலே கிடையாது. காஷ்மீர் பிரச்சனை இலங்கை பிரச்சனை வரைக்கும் பேசி தான் முடியும். செயலை என்ன பண்ணீங்க, பொன்னீங்க. 1,75,000 தமிழனை பொன்னீங்க. அதான் நடந்த செயலில் நடந்துச்சு. வேற என்ன போடலங்க நடந்துச்சாங்க. எங்களோட உட்காந்துட்டு ஒரு ஓரத்தில் பேசிட்டு இருப்பார். ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருப்பார் எல்லாருக்கிட்டையும். அதெல்லாம் போட்டோம்னா ஐயோ வேணாம்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஆள் அவர். அப்படி வாக்களிச்ச அந்த 25 பேரும் வாக்களிச்ச அந்த கணத்திலேயே பதவியை இழந்து விடுவார்கள். அந்த நேரம் எடுத்ததே வேணான்ற மாதிரி சொல்றீங்களா? 15 நாளுக்குள்ள முடிவு எடுக்கணுங்க. 28ஆம் தேதி ஒரு சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை. அப்புறம் 22ஆம் தேதி போயிட்டு நீங்கள் 9 நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் அவர் வந்து பேசுகிறாரு. அப்புறம் இது இடைப்பட்ட காலத்தில் வந்து அவர் மன்னிச்சிட்டா அப்படின்னு சொன்னார். உடனே அவர் விட்டுடுறாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? ஸ்டாலின் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, திமுக தயவுல தான் விஜயோடைய ஆட்சி இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னும் போது இன்னும் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா இன்னும் வந்து திமுக தயவுல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரி இவங்க பேசுவாங்களோன்ற பயத்துல கூட இருக்கலாங்க. அவங்க நினைச்சிட்டு போறாங்க. மக்கள் என்னங்க உங்களை பத்தி நினைப்பாங்க. அவர் எவ்வளவு இறங்கி வந்து செய்யறாரு, இவங்க அட்வைஸ் பண்ண மாட்டாங்கன்னு திருப்பிட மாட்டாங்க மக்கள். ஓகே, அப்படி வந்துடும். இது ஒரு டேஞ்சரான ஒரு கேம் இது பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும். விஜய் வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்க மாட்டேன் அப்படின்னாரு. நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை அது ஏதாவது அவங்க போட்டு மாட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க உங்களை அது மாதிரி வரையறை தாண்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொன்னேன். அதான் நான் தான் கூட இருக்க போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், சந்திப்போம் அப்படின்னேன். அப்போவே பார்க்கலாம் அப்படின்னாரு அவர். அவருக்கு என்னென்னா புரியாமல் இருக்கக்கூடிய விடயத்தில் தான் அப்படி இருப்பாங்க. ஒரு விஷயத்த முழுசா புரிய வச்சோம் அப்படின்னா அவர் அப்புறம் தயாராகிடுவார். பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருக்கிறதுக்கும் இதான் காரணமா சார்? இல்ல, பத்திரிகையாளர்களை சந்திக்காத இருக்கிறதுக்கு என்னன்னா அவர் முழுமையா, அதாவது பெண்ணு கூட அவர் சொல்லியிருக்காரு ஒரு நிர்மல்குமார், செய்யறது தானே வந்துருக்குறோம், பேசுறதுக்கு வந்துருக்குறோம் அப்படின்னா தட் இஸ் ட்ரூ. ஆனா நீங்க பேசுறதுதான் அரசியலே இருக்குது. நீங்க பேசாட்டி அரசியலே கிடையாது. காஷ்மீர் பிரச்சனை இலங்கை பிரச்சனை வரைக்கும் பேசிதான் முடியும், செயலாம் முடியாது. செயலை என்ன பண்ணீங்க, பொன்னீங்க. 1,75,000 தமிழனை பொன்னீங்க. அதான் நடந்த செயலில் நடந்துச்சு. வேற என்ன போடலங்க நடந்துச்சாங்க. இதே காங்கிரஸ்காரன் தான் கொண்டு போனான் கூட எடுத்துக்கிட்டு. பேசணும். இப்போ எம்ஜி தேவசகாயம் போன்றவர்கள் சொல்யூஷனே கொடுத்தாங்க, சதன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு. எனக்கு அந்த புத்தகம்லாம் நான் கொடுத்துருக்குறேன் விஜய்க்கு. ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பத்திரிக்கையாளர், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா கூட நான் ஒரு வருஷம் மனுஷனை நான் புரிஞ்சுக்குவேன். அந்த மாதிரி நான் நிறைய பேரோடு நான் போயிருக்கேன். இப்போ ஐயா முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் இருக்கார் இல்லையா, அந்த ஐயாவெல்லாம் வந்தார் அப்படின்னோம்னா எங்களோட உட்காந்துட்டு ஒரு ஓரத்தில் பேசிட்டு இருப்பார். ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருப்பார் எல்லாருக்கிட்டையும். காங்கிரஸ் கட்சி ஆஃப் த கேமரா பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் போட்டோம்னா ஐயோ வேணாம்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஆள் அவர். அத்வானி அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு, ஜஸ்வந்த் சிங் அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு, விபி சிங் ஐயாவோட உன்னோட உட்காந்து பேசுகிற மாதிரி நான் பேசியிருக்கிறேன் 3 நாள் பிரச்சனைகள் எல்லாம் பற்றி. இது வந்துட்டு என்ன அப்படின்னா
அது பெரிய ஆயுதம். அது நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவாயிடுவீங்க. புரியுதுங்களா? சிலர்லாம் சில அரசியல்வாதிகள்லாம் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு வெள்ளூர்னோட விஐடி இன்ஸ்டிடியூட்டில் இருந்தார் செடியன், அவர்கிட்ட போய்ட்டு அட்வைஸ் கேட்டு வருவாங்க. இது அவ்வளோ பெரிய விஷயம். பாலிடிக்ஸ்னால் ஒரு 5 ஆண்டு காலம். 5 ஆண்டு காலம் என்னது, எவ்வளோ நாள்? ஒரு 1800 சொச்ச நாள். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ செஞ்சு முடிச்சு பேர் எடுத்தீங்கன்னா தான் பெருமை. அப்புறம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேறு இல்லை. நீங்கள் நல்லது பண்ணாலும் உங்களை தோற்கடிப்பாங்க, தூக்கி உள்ளே வைப்பாங்க, அதெல்லாம் வேறு கதை. நான் என்ன சொல்ல வரேன்னா, செய்யணும் அப்படின்னா பேசணும், 4 பேரோட பேசணும். அந்த பழைய மேடை பேச்செல்லாம் இங்கே வச்சு விடாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. தாவேக்காவை ஆதரிச்சு அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்கள தகுதி நீக்கம் பண்றது இல்ல, அதாவது செல்லாது அப்படின்ற மாதிரி சபாநாயகர் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு சார். அந்த 21 பேர் அது சபாநாயகர் வந்துட்டு போன மாதம் 28ஆம் தேதி மக்களை சந்திச்சு நான் சொல்றேன்னு இருந்தாரு. ஏன்னா 13ஆம் தேதி தான் வந்துட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த உடனேயே அதுல இருந்துட்டு 15 நாளுக்குள்ள அந்த சபாநாயகர் வந்துட்டு ஒரு முடிவை சொல்லணும். கட்சி மாதிரி அவங்க வாக்களிச்சாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் தலைவர்னு சொன்னவங்க, அவருடைய வழிகாட்டுதலை தாண்டி எதிர்ப்பா அவங்க வந்துட்டு ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க, இவங்க ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. அப்படி வாக்களித்த அந்த 25 பேரும் வாக்களித்த அந்த கணத்திலேயே பதவியை இழந்து விடுவார்கள் அப்படின்னு 10th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அரசமைப்பு சட்டப்பிரிவு 102(2), 191(2) அந்த பிரிவுகளின் அடிப்படையில் 10வது அட்டவணையில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னோம்னா அதில் மாற்றமே கிடையாது. அந்த மாற்றம் கிடையாது. அந்த 10th ஷெட்யூல் படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா எந்த இது பாருங்க, அதில் நான் சொல்கிறேன், அது வந்துட்டு if he votes or abstains from voting in such house contrary to any direction issued by the authorized by the political party to which he belongs or by any person authority authorized by it on this behalf without obtaining in either case the prior permission of such political party, person or authority, and such voting or abstention has not been condoned. அப்படி நீங்கள் ஓட்டு போட்டதும் நீங்கள் வந்துட்டு இல்லை ஓட்டு போடாத தவிர்த்ததும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டினால கண்டுகொள்ளாமல் விடப்பட்டால் தவிர the person or authority within 15 days from the date of such voting or abstention disqualify on the grounds of defection. இதுதான் 10th ஷெட்யூல். இதை தான் அவர் கடைபிடிக்கணும். அவர் சபாநாயகராக இருந்தாலும் அவருக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் படி அவரும் ஓத்தெடுத்தவர் தான். ஆக அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 25 பேரும் முதல்ல சபை நடவடிக்கையில் அவங்க மீறி ஓட்டு போட்டாங்க. ஸோ அவங்களுடைய பதவியை இழந்துட்டாங்க. அப்ஸ்டைன் எப்போ? இஃப் யூ ஓட்ஸ் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் ஓட்டிங் இன் சச் ஹவுஸ், அந்த காரணமே போட்டாச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்கள 21 பேரை மன்னிச்சிட்டாரு, அதனால அவங்களுடைய பதவியை பறிக்க மாட்டேன். இந்த கண்டோன்ற வார்த்தையை வந்துட்டு அவர் வேற மாதிரி பயன்படுத்துறாரு. முதல்ல அவங்க வந்துட்டு பதவியை பறிங்கன்னு சொல்லிட்டாங்க, இவர் பெசாது இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பதவியை பறிக்க வேணான்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறாரு இவர். அப்போ உங்களுடைய பொலிட்டிக்கல் வசதிக்காகத்தானே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. இப்போ இது வந்துட்டு அதில் எங்கே இருக்குது மன்னிப்பு கடிதம் வந்துட்டு மன்னிச்சிட்டாரு, அதுக்கெல்லாம் எங்கே இருக்குது 10th ஷெட்யூல் இடம்? எதுவுமே கிடையாது. அப்போ அரசியலமைப்புக்கு எதிராக சபாநாயகர் ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். பிகாஸ் அன்னைக்கு நடந்ததை வந்துட்டு அவர் விஷயமா ஒரு பிரச்சனை ஆக்காத இருந்ததுன்னா வேற விஷயம். பிரச்சனை ஆக்கிட்டாங்க, இவர்கிட்ட மனு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த கணமே வந்துட்டு ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். அவங்களுடைய பதவி போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் அந்த 21 பேரை அவர் மன்னிச்சிட்டாரு, மீதி 4 பேரை பற்றி முடிவெடுப்பான்றார் இவர். மீதி 4 பேர் அவங்களுடைய பதவி ஏற்கனவே விலகிட்டாங்க. தி குவிட் த பார்ட்டி, செம்மலி சீட் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் இவர்? புரியல. ஸோ ஆக இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a stark violation of constitutional obligation. அரசமைப்பு சட்ட மீறல் தான். அப்ப இந்த மாதிரி அரசமைப்பு சட்ட மீறலுக்கு எதிராக இந்த மாதிரி நடந்து கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா காலி. இவங்க ஓட்டு போடுறாங்க, எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. போட்ட கடமை வந்துட்டு முடிச்சிட்ட உடனே இவங்க வந்துட்டு சபாநாயகர்கிட்ட இவங்களுடைய பதவியெல்லாம் பறிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம பறிச்சிட வேண்டியதானே, பறிக்கலன்னா எப்படி? அது அந்த நேரம் எடுத்ததே வேணான்ற மாதிரி சொல்றீங்களா? 15 நாளுக்குள்ள முடிவு எடுக்கணுங்க. 28ஆம் தேதி ஒரு சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை. அப்புறம் 22ஆம் தேதி போயிட்டு நீங்கள் 9 நாள், கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் அவர் வந்துட்டு பேசுகிறாரு. அப்புறம் இது இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு அவர் மன்னிச்சிட்டா அப்படின்னு சொன்னார், உடனே அவர் விட்டுடுறாங்க. அதெல்லாம் எப்படி? தப்பு இல்லை அது. எதுக்காக அந்த இது வச்சுருக்குறாங்க? ஒரு கட்சியினுடைய சார்பாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அந்த கட்சியினுடைய லைனை தான் கடைபிடிக்கணும். நீ அப்படி இல்லையா 3/2 பெரும்பான்மையோடு நீங்கள் வந்துட்டு மாறலாம்.
அப்போ ஒரு தனி கட்சியாக நீங்கள் ஆயிடுவீங்க. அந்த உரிமையை கொடுக்குது அரசமைப்பு. அதை நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, பாதிக்கு பேர் தானே, முடிஞ்சு போச்சு. இல்ல தாவேக்கால என்ன சார் நடந்துட்டு இருக்கு? தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் திமுகல இருந்து கூட்டணியில இருந்த கட்சிகள் விசிக, யுஎம்எல் இந்த மாதிரி கட்சிகள்லாம் அங்க போய் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அப்படி இருந்த அதிமுகல இருந்து ஒரு சிலர் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதற்கான இல்லைங்க, காரணம் அது என்ன? அவங்களாம் 2 எம்எல்ஏக்கள் அவங்களுடைய கட்சி ஒப்புக்குச்சு, அதனால கொடுத்துட்டாங்க. ம். அவங்கள ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்துட்டு இன்னொரு எம்எல்ஏ கொடுக்கலன்னா அவங்க காலி. ஓகே. கட்சியினுடைய லைனை நீ கடைபிடிக்கணும். ஏன்னா கட்சியினுடைய சின்னத்தை தான் நின்று ஜெயிச்சிருக்கிற. அதனால 10th ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா அது ராங். அவங்களாம் அந்த கட்சியை அப்படியே ஆதரிச்சு, விடுதலை சிறுத்தைகள் ஆதரிச்சாங்க. 2 பேர் அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீமே கொடுத்துட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 பேர் கொடுத்துட்டாங்க. அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் பிரச்சனை, அதிமுக தான் பிரச்சனை. ஓகே. ஆனா இன்னொரு பார்வை என்ன பார்க்கறாங்க அப்படின்னா, உங்களுக்கு போதிய அளவு ஆதரவு வந்துச்சு. 118 தேவை. 120 உங்களுக்கு போதுமான அளவு தேவைப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் நீங்க அதிமுகல இருந்து ஏன் வந்து நபர்களை வந்து எடுக்கிறீங்க? அப்ப இவங்க இங்க இருக்கக்கூடிய திமுகல இருந்து வந்த அந்த கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லாம நீங்க அவங்கள கூப்பிடுறீங்களோ அப்படின்ற ஒரு பார்வை. அதிமுகல இருந்து திமுகல இருந்து அலைன்ஸ்ல இருந்து வந்தவங்கள சொல்றேன். அதுதான் நம்பிக்கை இல்லாமன்றதுல அவங்க அவங்களுடைய பெரும்பான்மையை வந்துட்டு தக்க வச்சுக்க பார்க்குறாங்க. இவங்கள நம்பி எவ்வளோ நாள் போட்டுறது, இவங்க ஏதாவது நம்ம எடுத்த முடிவை வந்துட்டு தப்புன்னு இவங்க சொல்லிட்டு ஆதரவு விலகிக்கிட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்துருமே. அதனால இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மற்ற இடங்கள் அதுக்கு தான் சோஃபா கொடுத்தெல்லாம் போயிட்டு பார்த்தது. அவங்களெல்லாம் வந்துட்டு தங்களுடைய பக்கம் இழுத்துக்கிறதுக்காக தான் பார்த்தது. ஸோ வேற ஒன்றும் இல்லை. அவங்களுடைய பெரும்பான்மையை வந்துட்டு பெருக்கிக்க பார்க்குறாரு. இதுலலாம் விஜய் நல்லா சிந்திக்கிறாரு. இப்ப இன்னும் வந்து அந்த பெரும்பான்மையை ஸ்ட்ராங் பண்ணுன்றதுக்காக தான் இந்த முயற்சிகள்லாம் நடக்குது அதனால தான் 4 அப்படின்னு பேரை வந்துட்டு பதவி விலக சொல்லி நல்ல வேலைக்கு அவங்கள வாங்கி இடைத்தேர்தல் வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் செஞ்சுருக்காரு. ஸோ 4+1 5 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடக்கணும். ஏற்கனவே விஜய் வந்து டெல்லி சென்றிருந்தாரு. அந்த பயணத்தின் போது நம்ம ஒரு நேர்காணல பேசியிருந்தோம் சார். குறுகிய அளவு தான் வந்து அந்த சந்திப்பு இருந்துச்சு அப்படின்னு பேசியிருந்தோம். தற்போது இப்ப டெல்லி வந்து போக இருக்காரு. அங்க இப்ப உள்துறை அமைச்சரையோ அல்லது காங்கிரசினுடைய தலைமையில இருக்கிறவங்களையோ சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சந்திப்பு எப்படி இருக்க போகுது சார்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும். பயந்தா பின்வாங்கினா அது செட் ஆகாது. பாலிடிக்ஸ் வெளிப்படையான இன்னும் எப்படி இருக்கணும்? வெளிப்படையாக இருக்குன்னா இப்போ போயிட்டு நீங்கள் பிரதமரை சந்திச்சு பேசுனீங்க, என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை ஏன் அமித்ஷா சந்திக்கல, அப்புறம் நிர்மலா சீதாராமனோட என்ன பேசுனீங்க, அதெல்லாம் ஒரு அறிக்கையை அவர் கொடுக்கலாம். அதே மாதிரி மறுநாள் காத்தால இவர் ஏன் வந்துட்டு மோடி அரசுடைய கேபினட் செயலர் வந்து சோமநாதன் வந்து சந்திச்சு பேசினார், என்ன பேசினார், அதுக்கப்புறம் ஏன் எல்லாம் வந்து ரத்து பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்க, இப்படி எதுவுமே போனார். டெல்லிக்கு வந்தார், ரகசியமாகவே இருக்குது. எனவே அது வந்துட்டு சரி கிடையாது. இப்போ போகிறீங்க 11ஆம் தேதி போயிட்டு இப்போ வந்துட்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இதில் நீங்கள் பேச போகிறீங்க. பேசி முடிச்சிட்ட உடனே நீங்கள் எல்லாரையும் போய்ட்டு சந்திங்க. இது யாரை பற்றி நீங்கள் கவலையெல்லாம் பட வேணாம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒன்றிய அரசோடு உங்களுக்கு ஒரு முட்டல் மோதல் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய மரியாதை, உங்களுடைய செல்வாக்குன்றது தமிழ்நாட்டில் பெரும். இல்லாட்டி இல்லை. ஸ்டாலின் அதில் வந்துட்டு கரெக்டாக நின்னார். நீங்கள் எப்படி நிற்கிறீங்கன்றது பல ஜனங்க பார்ப்பாங்க. அதனால் எப்படி பண்ணுறீங்கன்றதை பார்த்து. இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் கலந்துக்க போகிறாரு. இவர் போய் இந்த சந்திப்பின் பிறகு, இந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்கல, இந்த மாதிரி நிதிகள்லாம் சரியாக வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா சார்? இல்லை, அது இவர் போயிட்டு பேசுகிறவங்க தான் தெரியும் எப்படி அவங்க கொடுக்குறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்றது. போயிட்டு பேசினா தான் தெரியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தினா தான் நாங்கள் பணத்தை தருவோம்னு சொன்னாங்க. இவர் எழுந்து பேசினாருன்னு வச்சுக்கோங்க, அப்படிலாம் அரசமைப்பிலே கிடையாது. நீங்கள் இல்லாதெல்லாம் பொல்லாதெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு தர்றதை நீங்கள் நிறுத்துறீங்க அப்படின்னோம்னா, நாங்கள் இப்போ கோர்ட்டில் இருக்குது எங்களோட கேஸு. இந்த கேஸை முடிஞ்சிட்ட உடனே நாங்கள் மறுபடியும் எல்லாத்துக்கும் சட்ட ரீதியாக தான் தீர்வு காட்டணுமா, நீங்கள் எதுவும் சரியாக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது ஆல்ரெடி லெவலில் செய்தி ஆகும்ல, பயப்படுவாங்கல்ல. நீங்கள் பேசாத இருந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதனால் என்ன செய்கிறார் விஜயன்றதை பார்ப்போம். அவர் அங்கே போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட படிச்சிடலாம். ஆன் பிஹால்ஃப் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வி ரிக்வெஸ்ட் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படித்து எல்லாத்தையும் ஒரு சொன்னார் அப்படின்னோம்னா அது கூட ஒரு பெரிய செய்தி ஆகும். ஓகே. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, பேரிடர் நிதி 1000 கோடி கொடுத்துருக்காங்க, நம்ம மத்திய அரசோட நல்ல முறையில் வந்து உறவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கொடுக்க வேண்டியது வந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து எப்படி போகிறாங்க? அதெல்லாம் பழைய சக்திகள். அதெல்லாம் அதாவது அப்படியெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இருக்கா? அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அவங்களுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவங்ககிட்ட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும், இப்படிலாம் ஏதாவது இருக்குதான்னு. யார் இவங்கெல்லாம் செங்கோட்டையனெல்லாம் பேசுறது? இது மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அது மாநில மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இப்படிதான் கணக்கு. 2 ஓட்டு இல்லை உனக்கு.
ஒரு ஓட்டு பார்லிமெண்ட்டுக்கு போட்டீங்க, இன்னொரு ஓட்டு சபை. சபா. அப்போ ரெண்டுக்கும் ஈக்குவல் மதிப்பு தானே இருக்குது. அப்போ ஒன்றுக்கு கீழே ஒன்று, ஒன்றுக்கு மேலே இன்னொன்று எப்படி வரும் சொல்கிறாங்களே. கேட்குற விதத்தில் அவர் கேட்பாராம். புடலங்க நீ கேட்குற விதத்தில் கேட்டு உனக்கு எடப்பாடி பழனிசாமியும் உனக்கு வந்து உன் பேச்சை கேட்கலன்னு தான் நீ வெளில வந்தீங்க. இது ஒரு மாநில அரசு. ஆனா அங்கிருந்து வந்து இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு சார் அவரு. அதெல்லாம் வேற ஏதோ ஒரு வசதி ஏதோ பண்ணிட்டாரு, வந்தாரு, கொடுத்தாரு, மரியாதை கொடுத்தாரு, விஜய் மந்திரி ஆயிட்டீங்க, அது வேற கதை. இப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு மாநில அரசு கொடுக்குது அப்படின்னா இந்த மக்கள் மட்டும் தான், இந்திய மக்கள் எப்படி அவங்க வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியும்? அது கேளுங்க முதல்ல. அதற்கான துணிவு வேணும்ல ஒரு அரசுக்கு. அமைச்சர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது பாக்குறீங்க சார்? இந்த ரமேஷ் அவர்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் எந்த விதமான அனுபவமே இல்லைம்மா. எந்த விதமான அனுபவமும் இந்த அமைச்சர்களுக்கு ஒன்றும் கிடையாது. இல்ல ரமேஷ் அவர்களும் சூப்பரா செயல்படுறாரு. அவர் நேத்து கூட அந்த முறுக்கு எப்போ சுட்டது? இல்ல சார், அப்புறம் இங்க நேத்து போயிட்டு அதிமுக 4000 நிர்வாகியோட பேர் அதுல இல்ல அப்படின்னு சொல்லி அங்கேயுமே கடிஞ்சிக்கிறத பார்க்க முடியுதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறத பார்க்க முடியுது. அதெல்லாம் சும்மா. ம். முந்தைய அரசு பண்ணது என்னன்னா, கோயில் சொத்துக்களை மீட்டாங்க ம். முதல்ல. அந்த அரசால செய்ய முடியாத ஒன்று தான் நான் ரமேஷுக்கு சொல்கிறேன். போங்க சிதம்பரத்துக்கு, தீட்சிதர்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் போயிட்டு இல்லையா, உங்கள் சமுதாய ஆட்கள் தானே, அங்கே போயிட்டு பாருங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை பார்த்துடலாம். இல்ல அங்க என்ன சும்மா மாதிரியான விஷயங்கள் இருக்கு? அது அங்கே போய் பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வச்சு அங்கேயே பேட் விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம். இல்லை அங்கே என்னென்னோ பண்ணியிருக்கிறாங்க இந்த தீட்சிதர்கள். அவங்க வச்சதாங்க சட்டம். தில்லை நடராஜர் கோயில், சோழர் காலத்து கோயில். அது அவங்களுதுன்னு சொந்தம் கோட்டாட்டிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களால் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும் பாருங்கள். அதுவும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்டது தான். அதுவும் என்ன பண்ண முடியும் பண்ணுங்க, போய் பாருங்கள். அங்கே காட்டுங்க உங்கள் வித்தையெல்லாம். இங்கே மற்ற இடத்துல எல்லாம் வந்துட்டு அந்த வித்தையெல்லாம் வந்துட்டு ஒரு சேகர் பாபு காட்டிட்டெல்லாம் செஞ்சு விட்டாரு. அங்கே போயிட்டு தான் காட்ட வேண்டியது இருக்குது. அங்கே போயிட்டு காட்டுங்க, பார்க்கலாம். அப்புறம் உங்கள் திறனெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கொள்கைன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ரபியா. கொள்கை அடித்தளம் இருந்ததுன்னா தான் முடியும். ஆமாம், பார்க்கலாம் இவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு. அங்கே இப்ப தற்போது பேசுறப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த ஆட்சியை பார்க்குறப்ப 3 மாதம் கூட சரியா வரும்னு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல பேசியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் சார்? இன்னொரு பக்கம் இதுக்கு 2 அர்த்தம் கற்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இல்லை, அது என்னன்னா அந்த அரசுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்லை. ஸோ அந்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னோம்னா அந்த கட்சிகள்லாம் வந்துட்டு அவரை விழுந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணில் அவர் சொல்றாரு. அதைத்தான் பின்னாடி சண்முகம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் கேட்கறதெல்லாம் தப்பு, அப்படிலாம் சொல்றதெல்லாம் தப்பு, இந்த ஆட்சி இருக்கும் நிலைக்கும் அப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அதனால அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியது. அது ஒரு போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கருத்து தான். எல்லாமே விஜய்கிட்டையும் விஜயினுடைய அமைச்சர்கள்கிட்டையும் தான் இருக்குது. செய்யக்கூடியது எல்லாத்தையுமே எப்படி செய்யணும், எதை செய்யணும், தேர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப கருத்தோடு ஆழமாக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியும், செயல்படுவாங்க. அதை விட்டுட்டு குற்றச்சாட்டு வீச ஆரம்பித்தாங்க அப்படின்னா எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு அது ஒன்றும் தீர்வையும் காண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, மக்கள்கிட்ட அதிருப்தி ஏற்படும், செல்வாக்கு இழப்பீங்க. இப்போது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி வந்துட்டு இப்போ புதிய இயக்கம் வந்து தொடங்கியிருக்காரு. மக்கள் நிறைய பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உறுப்பினர் சேர்க்கையை வச்சு நம்மளால பார்க்க முடியுது. இந்த முடிவு எப்படின்னு பார்க்குறீங்க? ஒரு பக்கம் இது பாஜகவோட திட்டம்னு சொல்கிறாங்க. இல்லை, பாஜகவனுடைய திட்டம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ விஜய் வந்துட்டாரு, 2 திராவிட கட்சிகளும் வெளியில் நிற்குது. இப்போ விஜய்க்கு எதிராக ஏற்படக்கூடிய அதிருப்தியை வந்துட்டு மறுபடியும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தான் போகும். அந்த அதிருப்தியை வந்துட்டு தனக்கு சாதகம் மாற்றிக்கணுன்றதுக்காக தான் அண்ணாமலை இறக்கி விட்டுருக்காங்க. ஓகே, இப்போ நீங்களும் அது பாஜகவோட திட்டமாக தான் பார்க்குறீங்க? பாஜகவோட திட்டம் தான், வேற என்ன இது? இப்போ இவரோட சேர்ந்துருக்காங்களா 17 லட்சம் பேரோ 20 லட்சம் பேரோ, அவங்களாம் யாரு? திமுககாரங்களா? பாஜகக்காரங்க தானே. அவங்களும் பாஜகக்காரங்க தான், இவரும் பாஜகக்காரன் தான். 18 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டு போச்சான். ஆனால் அவர் வந்துட்டு போன தேர்தலில் பரப்புரை பண்ணியிருக்காரு அவங்களுக்காக. அப்போ என்ன அர்த்தம் அதெல்லாம் தெரியும். கட்சிக்காக நேர்மையா இருந்திருக்கேன், ஆனால் கட்சி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். 18 மாதத்துக்கு முன்னாடி கட்சி உங்கள்கிட்ட நேர்மையா இல்லையா? நீ ஏன் நேர்மையா இருக்கிற? வெளில வந்திருக்க வேண்டியதானே. ஸோ அதனால இவங்கெல்லாம் எதாவது ஒன்று சொல்லுவாங்க, சொல்லி ஏமாற்றுவாங்க. அவங்களுக்கு ஊடகத்தினுடைய சப்போர்ட் கிடைக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. நீங்கள் இவர் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்காக என்ன கொண்டாந்துருக்காரு சொல்லுங்க. பாஜக இதெல்லாம் செஞ்சுருக்குன்றதை அவர் சொல்லுங்க. எதையுமே செய்யாத போர் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு 6 வருஷத்துக்கு மேலே அவர் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு தலைவராகி புது பிறவி எடுத்து
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தமிழ்நாட்டு கிழிச்சிடும் அப்படின்னோம்னா, அதெல்லாம் நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்பக்கூடாது, ஆபத்தானவர் அவர். இவங்களாம் ரொம்ப ஆபத்தானவங்க. ஃப்ரண்ட்டு, ஓகே. அதாவது பிஜேபியினுடைய ஃப்ரண்ட் அவர். பிஜேபியினுடைய கொள்கையெல்லாம் பரவாயில்ல. இப்போ வந்துட்டு நாம் தமிழருடைய கொள்கை மாதிரி அவர் பேசுவார். தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், இப்படியெல்லாம் பேசுவார் அவர். நிறைய பேசுவார். ஆனால் அடிப்படையில் அது பிஜேபியாக தான் இருக்கும். வேற ஒரு ஃபார்மில் இருக்கும். பிஜேபியும் இருக்கும், அண்ணாமலையும் இருப்பார். மக்களை வந்துட்டு கவர்வதற்கான ஒரு திட்டம், அவ்வளோதான். இப்போ விஜய் வந்த பிறகு திராவிட கட்சிகளுடைய வாக்குகள் வந்து அவர் வாங்கிட்டாருன்ற ஒரு பார்வை இருக்கிறப்ப நீங்க வந்து அதை வந்து மறுக்கிறீங்க. தொடர்ந்து வந்து அது மிஷின்ல நடக்கிற கோளாறு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனாலும் பெருவாரியான மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல திராவிட கட்சிகளுடைய வாக்கை அவர் வாங்கிட்டாரு. பெருவாரியான மக்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவிஎம் பற்றி தெரியும், தெரியாதில்ல, அதனால நமக்கு சொல்றாங்க. ஓட்டு வந்து பிரிக்கிறதுக்கான ஒரு இவங்களோட வாக்குகள்லாம் வாங்க வாய்ப்பு இருக்கா சார்? ஆமாம், அது தெரில. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லாம் இவிஎம் வச்சு எதை வேணாலும் பண்ணலாம். நம்ம வரும்போது அண்ணாமலை இப்போ விஜய் வந்துட உடனே ஒத்துக்கிறாங்கல்ல, விஜய் ஜெயிஸ்டாரு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்கல்ல. அதே மாதிரி நாளைக்கு அண்ணாமலை ஜெயிஸ்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இதே தான் சொல்லுவாங்க. இவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, இவர் எஃபிஷியண்டாக செயல்படலை, உடனே மக்கள் அண்ணாமலையை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு ஆமான்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுதுவாங்க. அவ்வளோதான். அது அவங்களுக்கு தெரியும், டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி நம்ப வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இப்போ இப்போதுலேருந்து செய்கிறாங்களே. 20 லட்சம் பேர் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் பாருங்க 80 லட்சம் பேர் உறுப்பினர் அப்படிலாம் சொல்லுவார் பாருங்க அவர். இவ்வளவு நேரம் குமுதம் ரிப்போர்ட்டர் சேனலோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.